வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கான வீடியோவில் மாரநாடு கருப்பசாமியோட முழு வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே மாரநாடு கருப்பசாமியோட வரலாறை பார்ட் 1 பார்ட் 2னு ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருப்போம். இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா பேர் மாரநாடு கருப்பசாமி முழு வரலாறு போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காண்டி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. முன்னொரு காலத்தில் மலையாள தேசத்தில் இருந்த பூசாரி கருப்பசாமிக்கு தினமும் பூசை பண்ணி வந்தாருன்னு. ஆனால் எத்தனையோ காலமாகியும் அந்த பூசாரிக்கு குழந்தை வரம் இல்லாதது ஒரு குறையாவே இருந்திருக்கு. இதனால மனம் இறங்கிய கருப்பசாமி நமக்காண்டி இவ்வளவு கஷ்டப்பட்டு பூஜை பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரிக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை கொடுக்குறாரு. இதனாலே அந்த பூசாரி ரொம்பவும் சந்தோஷத்தோட கருப்பனுக்கு பூசைகளா இருக்கட்டும் படையலா இருக்கட்டும் ரொம்பவும் சிறப்பாக செஞ்சுட்டு வந்திருக்காரு. அப்படித்தான் ஒரு நாள் வீட்டில் இருந்த தன்னோட மகனை கருப்பசாமியோட கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. அங்க பூஜைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தன்னுடைய மகன் கோயிலுக்குள்ள தூங்குறதையும் மறந்துட்டு கோவில் கதவை சாத்திட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு. அப்படி வீட்டுக்கு போன பூசாரியை பார்த்து அவருடைய மனைவி குழந்தை எங்கன்னு கேட்கும் போது தான் நான் வருது, ஐயோ குழந்தைய கருப்பசாமி கோயிலே பூட்டி வச்சு வந்துட்டோம்னு வேகமாக கிளம்புறாரு. அப்படி கோவிலுக்கு போய் கதவை திறக்க போறாரு. அப்ப கருப்பசாமியோட குரல் கேட்குது, எப்பா பூசாரி நீ ஒன்றும் பயப்படாத, உன் பிள்ளை என்கிட்ட தான் இருக்கான், நீ எப்பவும் போல காலையில வந்து குழந்தைய கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாரு கருப்பசாமி. ஆனா எதையுமே காதுல வாங்காம அந்த பூசாரி கதவை திறக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு கருப்பை என்ன சொல்றாருன்னா, எப்பா பூசாரி நான் சொல்றது உனக்கு புரியுதா புரியலையா, நீ வந்து காலையில வந்து கூட்டிட்டு போ, வீணா முயற்சி பண்ணாத அப்படின்னு சொல்றாரு கருப்பசாமி. ஆனா இவ்வளவு சொல்லியும் அந்த பூசாரி என்ன பண்றாருன்னா தன்னோட காலை வச்சு எட்டி மிதிச்சு கதவை திறக்க முயற்சி பண்றாரு அந்த பூசாரி. இதை பார்த்த கருப்பனுக்கு பயங்கரமான கோபம் வருது. தான் வரமா கொடுத்த அந்த குழந்தைய தான் பேச்ச கேட்காம கதவை திறக்க வராங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய 4 துண்டா பிச்சு கோவில் கருவறை ஜன்னல் வழியா பிச்சு தூக்கி போடுறாரு. இதை பார்த்த அந்த பூசாரி அதிர்ச்சியில செலமணி நிக்கிறாரு. அந்த பூசாரியோட மனைவி அந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறாங்க. இதுக்கப்புறமா அந்த பூசாரி நான் இவ்வளவு காலம் பூஜை பண்ணதுக்கு என் மகனை கொள்றது தானா, கொலகார சாமின்னு சொல்லி கருப்பனுக்கு பூஜை செய்யக்கூடிய அவருடைய சலங்க சாட்டை அவருடைய பந்தி சேனைகள் எல்லாத்தையும் ஒரு பெட்டியில பூட்டி வச்சு மந்திர கட்டு போட்டு அடைச்சு வச்சு ரொம்ப நாளா தண்ணி ஓடாத ஆத்துல மண்ணை தோண்டி புதைச்சு வச்சுட்டு கிளம்புறாரு. இதுக்கப்புறமா கொஞ்ச காலம் கழிச்சு கருப்பனோட அருளால என்னைக்கும் பெய்யாத மழையா சரியான அடமழை பெஞ்சு ஊரே வெள்ளத்துல மிதந்திருக்கு. அப்ப அங்க புதைச்சு வச்சிருந்த பெட்டியும் ஆத்துல அடிச்சுட்டு போகுது. அந்த வெட்டி கீழ்நாட்டு வழியா ஆத்துல அடிச்சுட்டு வருது. அப்படி வந்த வெட்டி சின்னமன்னூர் தாண்டி வீரவாண்டி எல்லைக்குள்ள கரை ஒதுங்குது. அப்படி ஒதுங்கின வெட்டியில இருந்து கருப்பை வெளியே வந்து கீழ்நாடை தேடும்போது அப்போ தன்னுடைய தங்கச்சி இங்கேயே குடியிருக்க ஆசைப்பட தங்கச்சி பேச்சுக்கு மறு பேச்சு பேசாம இங்கேயே இருந்து மக்களுக்கு நல்ல வழி விட்டு இங்கேயே இருந்த மக்களுக்கு அருள் புரிந்துவான்னு கருப்பன் சொல்றாரு. அப்படி வெட்டியை விட்டு முதல்ல வெளியே வந்து வீரவாண்டியில குடி கொண்டவதான் கருப்பனோட தங்கச்சிகளில் ஒருவரான கௌமாரி அம்மன். இதுக்கப்புறமா மலையாள கருப்பன் வெட்டி மயிலாடு பாறை தாண்டி சோழவந்தான் வழியா மீனாட்சி பட்டணம் மேற்கு எல்லைக்குள்ள நுழையுது. அப்போ மேற்கு எல்லை காவலனாக இருந்த ஐயனாரு தன்னுடைய பூதரண்டை அனுப்பி வைக்கிறாரு. அந்த பூதரண்டும் கருப்ப வருகையை மறைக்க வைகை ஆத்துக்குள்ள பூதரண்டும் நிக்குது. இதுக்கப்புறமா கருப்பனுக்கும் அந்த பூதங்களுக்கும் சரியான வாக்குவாதம் நடக்கும்போது பெட்டியை விட்டு வெளியே வந்த முத்தையா பூதரண்டையும் அடக்கி ஐயனார்கிட்ட சமாதானம் பேசி கருப்பனுக்கு பாதையை விலக்கி கொடுத்து அங்கேயே தங்கிடுறாரு. இப்படி பல எல்லைகளை கடந்து வைகை ஆத்துல மிதந்து வந்த அந்த பெட்டி தமிழ்நாட்டின் மிகப்பெரிய கம்மான்னு அழைக்கக்கூடிய 48 மடைகளை வச்ச ஆர்எஸ் மங்கலம் பெரிய கம்மாக்குள்ள இருந்து அந்த மட வழியா மாரநாடு எல்லைக்குள்ள வந்துச்சுன்னு சொல்லப்படுது. அப்படி மாரநாடு கம்மாய்க்குள்ள வந்த அந்த வெட்டியை மாரநாட்டில் இருக்க 2 குலத்தை சேர்ந்தவங்க அந்த வெட்டியை வெளியெடுத்தாங்கன்னு சொல்லப்படுது. இதுக்கப்புறமா எல்லாரும் கலந்து பேசி அந்த வெட்டியை திறந்து பார்த்துட்டு அந்த பொருள் எல்லாம் பார்த்து இது மலையாள கருப்பன் வெட்டின்னு சொல்லி கருப்பனுக்கு கோவில் எழுப்பினதாக சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இங்க முக்கியமான ஆச்சரியப்படுத்துற ஒரு விஷயம் இருக்கு. இந்த கோவில்ல ஒவ்வொரு கோடாங்கியோட மறைவுக்கு அப்புறமா அடுத்த கோடாங்கிய தேர்ந்தெடுக்க மச்சம் வச்சு கண்டுபிடிப்பாங்களாம். அப்படி மச்சம் வச்சு கண்டுபிடிக்கிறேன்னா என்னன்னா கருப்பனோட அலங்கார பொருள்களான சாட்டை அருவா கருங்கச்சை எல்லாத்தையும் மறைச்சு வைப்பாங்களாம். அப்படி மறைச்சு வைக்கப்படுற அந்த பொருளை கருப்பன் யாரு மேல இறங்குறாரோ அவங்களால தான் கண்டுபிடிக்க முடியுது. அப்படி யாரு கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் அடுத்த கோடாங்கின்னு சொல்றாங்க. இது அந்த கருப்பனை தேர்ந்தெடுத்ததாக நம்புறாங்க. இப்படி காலங்காலமா வழிபடப்படுற மாரநாடு கருப்பசாமி கோவில்ல கருப்பன் உருவம் இல்லாத அருவமாக பீட வடிவுல ஒரு புத்து வடிவுல காட்சி அளிக்கிறாரு.